நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. விக்டரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? மாமா நல்லா தெரியாது மாமா. அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. விக்டர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் கோர்ட்ல வந்து அந்த விஷயத்த சொன்னா சாக்ஷியும் நீயும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. சாக்ஷி ஜெயிலுக்கு போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ ஜெயிலுக்கு போக வேண்டியவதான். ஆனா நீ ஜெயிலுக்கு போறதுல எனக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ? உன் அப்பா டைகர் மாணிக்கம், என் அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். அவளுக்காக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்கிறது எப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்கு ஒரு வழியும் கிடைச்சிருக்கு. உன் அப்பா டைகர் மாணிக்கம் அணுவை என்னால காப்பாத்த முடியும்னு அன்னைக்கு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு. விக்டர் நடந்த எல்லாத்தையும் கோர்ட்ல சொல்லிட்டானா டைகர் மாணிக்கம் இல்ல, கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாத.